பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் கலம் பார்க்கலாம். இது போன வீடியோவில் 33 வசனம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் நஈம். அஃபனஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். மாலக்கும் கைஃப தஹ்குமூன். அம் லக்கும் கிதாபுன் ஃபீஹி தத்ருஸூன். இன்ன லக்கும் ஃபீஹி லமா தஹய்யரூன். அம் லக்கும் ஐமானுன் அலைனா பாலியத்துன் இலா யௌமில் கியாமத்தி. இன்ன லக்கும் லமா தஹ்குமூன். சல்ஹும் ஐயுஹும் பிதாலிக ஜயீர். அம் லஹு சுரகாஉ ஃபல்யஅது பிசுரகாஇஹிம் இன் கானூ ஸாதிகீன். யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வயுதுஊன இலஸ் ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். ஹாஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா வகத் கானூ யதுஊன இலஸ் ஸுஜூதி வஹும் ஸாலிமூன். ஃபதர்னி வமன் யுகதிபு பிஹாதல் ஹதீஸி ஸனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். வஉம்லி லஹும் இன்ன கைதி மதீன். அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மஹ்ரமின் முஸ்கலூன். அம் இன்தஹுமுல் கைபு ஃபஹும் யக்துபூன். அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிச்சயமாக இறையச்சமுடையோருக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் இன்பம் தரும் சோன சோலைகள் உண்டு. நாம் முஸ்லிம்களை பாவம் செய்யும் குற்றவாளிகள் போல் ஆக்குவோமா? சத்தியத்தை நிராகரிப்போரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இருசாரரும் சமமென எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்கள்? அல்லது உங்களிடம் ஏதாவது வேத ஆதாரம் இருந்து அதில் நீங்கள் படிக்கிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொள்பவை உங்களுக்கு உண்டு என்று அதில் இருக்கிறதா? அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்து கொள்வதெல்லாம் மறுமை நாள் வரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கும் என்று நம் உறுதி பிரமாணங்கள் உங்களிடம் இருக்கிறவா? அவ்வாறெனில் அவர்களில் எவர் அதற்கு பொறுப்பேற்பவர் என்பதை நபியே நீங்கள் அவர்களிடம் கேட்பீராக. அல்லது பொறுப்பேற்க அவர்களுக்கு இணை வைக்கும் கூட்டாளிகள் தாம் இருக்கிறார்களா? அவ்வாறாயினால் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய கூட்டாளிகளை கொண்டு வரட்டும். கெண்டைக்காலை விட்டும் திரை அகற்றப்படும் நாளில் அவர்களோ சுஜூது செய்யுமாறு அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் சிரம் பணிய சக்தி பெற மாட்டார்கள். அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்களோ உலகில் திடமாக இருந்தபோது சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தனர். ஆனால் அப்போது அலட்சியமாக இருந்தார்கள். எனவே என்னையும் இந்த சக்தியை பொய்யாக்குவோரையும் விட்டுவிடுவீராக. அவர்களே அறியாத விதத்தில் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். அன்றியும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன். நிச்சயமாக என் சூழ்ச்சி உறுதியானது. நீங்கள் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதனால் அவர்கள் கடனால் பழுவாக்கப்பட்டுள்ளாரா? அல்லது மறைவான விஷயங்கள் எழுதப்படும் ஏடு அவர்களிடம் இருந்து அதில் அவர்கள் எழுதுகிறார்களா? நான் இப்போ ஓதியிருக்கிற வசனம் 34லேருந்து 47 வரைக்கும் உள்ள வசனங்கள் ஓதியிருக்கிறேன். அதாவது பின்னர் வசனம் 34 முதல் 47 வரை தொடர்ந்து இறை நிராகரிப்பாளருக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. அதில் சில இடங்களில் அவங்களை நோக்கியே நேரடியாக உரையாடப்பட்டுள்ளது. சில இடங்களில் அன்னலாரை முன்னிலைப்படுத்தி இறை நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இறுதியில் அல்லாஹ்வின் தீர்ப்பு வரும் வரை மார்க்கத்தை எடுத்து உரைக்கும்படியும் வழியில் நேரும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டு செல்லும்படியும் மேலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சோதனை வர காரணமாக இருந்த பொறுமையின்மையை தவிர்த்து கொள்ளும்படியும் அன்னலாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தக்வா இறையச்சமுடையோருக்கு அவர்களுடைய இறைவனிடம் இன்பமான தோட்டங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட பிறகு அது எப்போது எப்படி நிகழும் என்பதை அவன் விளக்குகிறான். அவன் கூறுகிறான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வயுதுஊன இலஸ் ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன்.
கெண்டைக்கால் வெளிப்படுத்தப்படும் அந்த நாளில் சஜ்தா செய்யுமாறு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அதாவது நியாய தீர்ப்பு நாள் மற்றும் அந்த நாளில் நிகழவிருக்கும் பயங்கரங்கள், பூகம்பங்கள், சோதனைகள், பரீட்சைகள் மற்றும் மாபெரும் நிகழ்வுகளை இது குறிக்கிறது. அபு ஷயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூற கேட்டதாக அல் புகாரியில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது, நம் இறைவன் அவனது கெண்டைக்காலின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவான். அப்போது விசுவாசிகளான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவனுக்கு சஜ்தா செய்வார்கள். இவ்வுலக வாழ்வில் பிறர் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக சஜ்தா செய்வதர்கள் மட்டுமே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த வகையான நபர் அந்த நேரத்தில் சஜ்தா செய்ய முயற்சிப்பார். ஆனால் அவர் முதுகு ஒரே விரைப்பாக தட்டாக மாற்றப்படும். எலும்பு வளைந்து கொடுக்காது. இந்த ஹதீஸ் இரு சஹீஹ் நூல்களில் மற்ற நூல்களிலும் வெவ்வேறு அறிவிப்பாளர் தொடர்கள் மற்றும் பல்வேறு வார்த்தைகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மிகவும் பிரபலமான ஒரு நீண்ட ஹதீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹாஷியத்தன் அப்ஷாருஹும் தர்ஹகுஹும் தில்லா. அதாவது அவங்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியிருக்கும், இழிவு அவங்கள சூழ்ந்து கொள்ளும். அதாவது மறுமையில் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செய்த குற்றங்கள் மற்றும் ஆணவத்தின் காரணமாக, எனவே அவர்கள் செய்வதற்கு நேர்மாறானதை கொண்டு தண்டிக்கப்படுவார்கள். இவ்வுலக வாழ்வில் சஜ்தா செய்யுமாறு அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த போதிலும் அதை செய்ய மறுத்தார்கள். ஆகையால் மறுமையில் அவ்வாறு செய்ய இயலாத நிலையில் கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் விசுவாசிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது விசுவாசிகள் அவனுக்கு சஜ்தா செய்வார்கள். ஆனால் நிராகரிப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் எவராலும் சஜ்தா செய்ய முடியாது. மாறாக அவர்களின் முதுகுகள் ஒரே தட்டாகிவிடும். அவர்களில் ஒருவர் சஜ்தா செய்ய முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் தனது கழுத்தை வளைப்பார். ஆனால் சஜ்தா செய்ய முடியாது. இது இவ்வுலக வாழ்வின் இந்த மக்கள் விசுவாசிகள் செய்து கொண்டிருந்ததற்கு எதிராக இருந்ததை போன்றதாகும். குர்ஆன் மறுப்பவர்களுக்கு பின்னர் அல்லாஹ் சொல்றான், ஃபதர்னி வமை யுக்ஸிபு பிஹாதல் ஹதீஸ் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத திசைகளிலிருந்து நாம் அவர்களை படிப்படியாக தண்டிப்போம். அதாவது அவர்கள் அதை பற்றி அறிந்திருக்க கூட மாட்டார்கள். மாறாக இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த ஒரு மேன்மையான அருள் என்று அவர்கள் நம்புவார்கள். ஆனால் உண்மையில் அதே விஷயம் அவர்களுக்கு ஒரு வகை அவமானமாகும். இது அல்லாஹ்வின் கூற்றை போன்றதாகும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வஉம்லி லஹும் மின் கைதி மதீன். நிச்சயமாக எனது திட்டம் வலிமையானது. அதாவது நான் அவர்களை தாமதப்படுத்துவேன், அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன், அவர்களின் காலத்தை நீட்டிப்பேன். ஆனாலும் இது எனது திட்டம் அவர்களுக்கு எதிரான எனது சூழ்ச்சியாகும். எனவே அல்லாஹ் கூறுகிறார், இன்ன கைதி மதீன். நிச்சயமாக எனது திட்டம் வலிமையானது. அதாவது எனது கட்டளையை எதிர்ப்பவர், எனது தூதர்களை நிராகரிப்பவர் மற்றும் எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்க துணிபவர்களுக்கும் எதிராக எனது திட்டம் பெரியது. இரு சஹீஹ் நூல்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, நிச்சயமாக உயர்ந்தோனுமாகிய அல்லாஹ் அநீதியாளனுக்கு அவகாசம் அளிக்கிறார். இறுதியில் அவனை பிடிக்கும்போது அவனால் தப்பிக்கவே முடியாது என்று கூறினார்கள். அதுக்கு அடுத்த வசனம், அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மஹ்ரமின் முஸ்கலூன் அம் இன்தஹுமுல் கைபு ஃபஹும் யக்துபூன். அல்லது நீங்கள் அவர்களிடம் கூலி கேட்கிறீரா, அதனால் அவர்கள் கடனால் பெரிதும் சுமையேற்றப்பட்டுள்ளார்களா, அல்லது மறைவானது அவர்களின் கைகளில் உள்ளதா, அதனால் அவர்கள் அதை எழுதி கொள்கிறார்களா? இந்த இரண்டு ஆயத்துகளின் விளக்கம் அத்தூர் இல் முன்பே வந்துள்ளது. அதன் பொருள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ்விடம் அவர்களிடமிருந்து எந்த கூலியும் பெறாமல் அழைக்கிறீர். மாறாக நீங்கள் அல்லாஹ்விடம் உள்ள நற்கூலியை எதிர்பார்க்கிறீர். ஆனாலும் அவர்கள் நீங்கள் கொண்டு வந்ததை அறியாமை, நிராகரிப்பு மற்றும் பிடிவாத காரணமாக மட்டுமே நிராகரிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யா அல்லாஹ், எங்கள் வாழ்நாட்களில் பர்க்கத் என்னும் அருள்வளத்தை வழங்குவாயாக. எங்களின் அனைத்து விவகாரங்களிலும் பர்க்கத்து செய்வாயாக. அல்லாஹ்வே, நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உன்னிடமே உதவி கேட்கிறேன். கண்ணியமிக்கவனே, உன்னிடமே இறைஞ்சுகிறேன். அருளாளனே, எங்களின் மீது கருணை காட்டுவாயாக. எங்களால் பொறுமையாக இருக்க இயலாத விடயங்களில் எங்களை சோதித்து விடாதே. நீ மிக உயர்ந்தவன், மிக்க அருளாளன். ஒரு விஷயத்தை ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும். யா அல்லாஹ், இவ்வுலக கவலையை பெருங்கவலையாக ஆக்கிவிடாதே. எங்களுடைய இவ்வுலக மறு உலக விவகாரங்களில் எங்களை சோதிக்காதே.
எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பலன் தரும் கல்வியை தருவாயாக. தூய்மையான ஹலாலான ரிசுக்கை அருள்வாயாக. அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் வழங்குவாயாக. நீ வழங்கும் அனைத்திலும் வளத்தை பெருக வைப்பாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. ஆமீன்.